மாவட்ட நீதிமன்றத்தில் காஃபி அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர் ஒர்க், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், வாட்ச்மேன் கம் மசால்சி, ஸ்வீப்பர் போன்ற பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு எழுதியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்கான யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டு மாவட்ட வாரியாக வந்து வெளியிட்ருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கனாக்க அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு தனலக்ஷ்மி ஏ அப்படின்றவங்க ஏஜ் பார் ஆனதுனால அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய நேம் அண்ட் இனிஷியல், ஸோ எதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடலூரில் செல்வமணி ஜி அப்படின்னுங்க ஏஜ் பார்னால தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்க நேம் லிஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஈரோடில் ஒருத்தவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்க கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. எல்லாருமே ஏஜ் பாரால தான். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக யாரெல்லாம் வந்து கொடுக்கலையோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்ட் வைஸில் அப்ளை பண்ணும்போது எஸ்சி கேட்டகரி இருக்குங்க, பிசியில் வந்து அப்ளை பண்ணதுனாலையும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாவட்ட வாரியாக ரிஜெக்ஷன் லிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு நேம் லிஸ்ட் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்திவேல் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பார் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரிய ஸ்ருதி பி அப்படின்றீங்க ராங்லி கிளைம்ட், அதாவது எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு பிசி இருக்கிறவங்க எஸ்சி கம்யூனிட்டியில் அவங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன கம்யூனிட்டி கரெக்டாக டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா தான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து மூவ் ஆக முடியும். ஸோ இவங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட நேம் லிஸ்ட் வந்து காஸ்ட்டில் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ஏஜ் பாரானதில் வந்து பார்த்திங்கனாக்கா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் இதில் உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்க யாராவது மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்துக்கு எழுத்து தேர்வு எழுதிட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலை வழிகாட்டி சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.